குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry கேட்கிறவாளுக்கு தான் ஞானம் ஜாஸ்தி. அப்போ யூ ஷுட் ஆல்வேஸ் ட்ரீட் யுவர் ஆடியன்ஸ் இஸ் த ஃபைனல் ஜட்ஜ். இவா என்ன கேட்கறதுன்னு நினைக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையை நாம் வளர்க்கும் போதே நீ என்னுடைய பிள்ளைங்கிறதுக்காக இட் டசன்ட் கிவ் யூ த லைசன்ஸ் டு மிஸ்பிஹேவ். அது குழந்தைக்கு அப்பா அம்மா கற்று தரணும். ஏன் இது சொல்கிறேன்? இந்த மிஸ்பிஹேவியர்லாம் எங்கே தெரியும்? இந்த டிராஃபிக் சிக்னலில் தெரியும். இந்த குழந்தை அதை மீறிட்டு போகும்போது அந்த யார் அந்த காவல்காரரோ அவர் வந்து கேட்பார், ஏன்பா இப்படி பண்ணுற? நான் யாருடைய பிள்ளைன்னு தெரியுமா? அப்படின்னா ஒன்றும் இவருக்கு யாருடைய பிள்ளைன்னு இவருக்கு தெரியல போல இருக்குது. ரெண்டாவது தெரிஞ்சிருக்கு, ஆனால் என்னென்னா நான் இன்னாருடைய பிள்ளை அதனால் தப்பு பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க. அது ராமர். இப்போ ராமர் என்ன பண்ணியிருக்கணும்? வாஸ்தவமாக சுக்ரீவன் கிட்ட கேட்டுருக்கணும், do you know who I am? I am D. Ram, Dasharath son Ram. I have won over Parshuram. I have killed Tatak. I have killed Subahu. I have driven away Maricha. I have killed Virada. எல்லாம் சொல்லியிருக்கலாம். இப்போ அசகாய சூரனாய் அனபாய சாகசனா 1.5 முகூர்த்த காலத்தில் பெருமாள் ஜனஸ்தானத்தில் யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருக்கார். ஒன்றுமே சொல்லலை. அதுதான் ராமர்கிட்ட சூக்ஷ்மமான விஷயங்கள் என்னென்னா இப்போ கிருஷ்ணர்னா கேட்டிருப்பார். கிருஷ்ணனா என்ன பண்ணியிருப்பார்? போய் என்னுடைய பழைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் போய் பார்த்துக்கோன்னு சொல்லியிருப்பார். ராமர் அதெல்லாம் கேட்க மாட்டார். தர்மோ விக்கிரகவான். இவன் ஒன்று பண்ண சொல்லியிருக்கானா, நான் அதை பண்ணணும். அதுதான் ராமர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அதனால் சமவத்து நிவசன்னு மால்யவத்து கந்தரே அசௌ. மால்யவத்து அந்த அதாவது சுக்ரீவன் அங்கீகாரம் பண்ணிண்டு ராமர் வாலியோட யுத்தம் பண்ணும்போது முதல் நாள் சுக்ரீவனுக்கு தோல்வி. 2வது நாள் தான் அந்த சுக்ரீவன் கழுத்தில் ஒரு மாலை, கஜபுஷ்பின்னு ஒரு மாலையை சாத்தி யுத்தம் பண்ண வச்சுட்டு மாலை சாத்தாதவன் வாலின்னு ராமர் அடிச்சுடுறார். ஏன் அடித்தார்? இதெல்லாம் வாலி வதத்தில் இது பெரிய பட்டிமன்ற தலைப்பு. இல்லை பல விஷயங்கள் பல இடத்துல நவாகத்தில் சொல்லியிருக்கேன், யூடியூப்லேயே இருக்குது. ஆனால் மத்வ சம்பிரதாயத்தில் மத்வாச்சாரியர் சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை நான் அப்படியே படிக்கிறேன் கேளுங்க.
தாத்பரிய நிர்ணயத்தில் வரக்கூடிய ஸ்லோகம். பக்தோ மமைஷ யதி மாம் அபிபிஷ்யதீஹ பாபௌ த்ருவம் மம சமேஷ்யதி நிர்விசாரஹ யோக்யோ வதோ நஹி ஜனஸ்ய பதானதஸ்ய ராஜ்யார்த்தினா ரவிசுதேன வதோர்த்திதஸ்ச. ராமர் லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணா, பல பேர் நினச்சின்னு இருக்கா ஏன் நான் வாலியை நேரடியாக சந்திக்காமல் மரத்துக்கு பின்னாடி இருந்து அடித்தேன்னு. அவளுக்கு தெரியல, ஒருவேளை நான் வாலி முன்னாடி போய் நின்று சண்டை போட்டிருந்தா வாலி என்னுடைய பரமபக்தன் காலில் வந்து விழுந்திருப்பான். அப்போ என்ன இருக்கும், ஐ வுட் ஹவ் பீன் இன் அ வெரி டிலி டாலி சிச்சுவேஷன் ஆகிட்டு இருக்கும். கேட்ச் 22 மாதிரி வச்சுக்கோ. ஒரு பக்கம் சுக்ரீவனுடைய சரணாகதி ஏற்றுண்டு கவலைப்படாத, உன் பத்னியை மீட்பேன், ராஜ்யத்தை மீட்பேன், வாலியை வதம் செய்வேன்னு ஒரு சரணாகதி பலன் கொடுத்துருக்கேன். இப்போ இவனும் என் காலில் வந்து விழுந்துட்டு என்ன காப்பாற்றுன்னு சொன்னால் நான் யாரை காப்பாற்றுறது? நான் சொல்கிறது புரியுறதோ? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல லக்ஷ்மணா, அதனால தான் பின்னாடி இருந்து அடித்தேன் அப்படின்னு இவர் சொல்கிறார். நாங்கள்லாம் வாலி வதத்தில் சொல்கிறக்கூடிய காரணங்கள் சிலது வேறு. ஆனால் இங்கே மத்வாச்சாரியர் சொல்லக்கூடிய காரணம் இது. யோக்யோவதோ நஹிஜனஸ்ய பதானதஸ்ய. யாராவது 2 பேரும் வந்து என்கிட்ட சரணாகதி பண்ணால் யார் சரணாகதியை காப்பாற்றுறதுங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். 2 பேரையும் கையும் விட முடியாது, சுக்ரீவனை கை விட முடியாது. ஏன்னா ப்ரையாரிட்டைஸ் அவனை தான் பண்ணணும், முதல்ல விழுந்தவன் அவன். அதனால் நான் மரத்தின் பின்னாடி இருந்து அடித்தேன்னர். எல்லாம் முடிச்சுட்டு சமவத்து நிவசன்னு மால்யவத்து கண்டரே அசௌ. மால்யவத் என்கின்ற பர்வதத்தின் குகையில் ராமர் 4 மாதம் தங்கினார். சுவாமி, சீதை எங்கள் கடத்தின்னு போயிருக்கா, இவர் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஜாலியாக உட்காரல, குரங்குகளை போய் தேடுன்னு சொல்லிவிட்டா அது ஒரே மழைக்காலம், சாதுர்மாசியம், 4 மாதம் ஒரே மான்சூன் சீசன் கர்நாடகாவில். அப்போது சுக்ரீவன் சொல்லிட்டா, இந்த 4 மாதம் என் குரங்குகள்லாம் தேடாது, ஜலதோஷம் பிடிச்சி அதுக்கெல்லாம் சைனஸ் வந்துடும், அதனால் 4 மாதம் தேடாது. ராமா 4 மாதம் கழிச்சுத்தான் இந்த குரங்குகள் தேடும்னு சொன்னபடியால் வலுக்கட்டாயமாக ராமர் அந்த மால்யவத் பர்வதத்தின் குகையில் தங்கினார். அடுத்த ஸ்லோகம். நீத்வா மாசான் கபீஷானிஹ தசஹரித ப்ரேஷ்ய சீதாம் விசிந்த்யாத் ஆயாத ஸ்ரீமத் ஹனுமத் கரமத சமனுஸ்ருத்ய கச்சன் கபீந்திரைஹ சுக்ரீவாத்யைர சங்கைர் தசமுக சஹஜம் மானயன் அப்திவாச தைத்யக்ன சேதுகாரி ரிபுபுரருதவேத் வானரைர் வைரிகாதி. நீத்வா மாசான் கபீஷான். பல மாதங்கள் கழிந்த பிறகு இஹ இந்த மால்யவத் பர்வதத்தில் தச ஹரித பிரேஷ்ய சீதாம் விசிந்திய. தச ஹரிதஹா 10 திக்குகளிலும் தன்னுடைய குரங்குகளை அலையச் சொன்னான் சுக்ரீவன். எடுத்தா? ஆனால் யார் கையில் மோதிரம் போச்சு? எல்லார் கையிலையும் ஒரு பண்ணி கொடுத்துட்டார் சார். 70,000 காப்பி பண்ணி கொடுத்துருக்காரு ராமர். ஹனுமான் கையில் மட்டும்தானே சார் மோதிரம் போச்சு. ஏன் ஹனுமான் கையில் போச்சு? ஏன்னா அவருக்கு தெரியும் ஹனுமான் தான் சீதையை போய் பார்ப்பன், சீதையை போய் ஹனுமான் தான் பார்ப்பர்னா பாக்கி 69,999 குரங்க ஆற்றுக்கே அமைச்சிருக்கலாம் இல்லையா? பாவம், அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். பாவம், அதுகள்லாம் எதுக்கு தவிக்கணும் அப்படிங்கிறச்ச ஒரு ஸ்லோகம் மத்வாச்சாரியர் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் ராமன் ஹனுமான் கிட்ட சொல்றதா அவர் எடுக்கிறார். இது ராமாயணத்தில் இல்லை, இவருடைய கிரந்தத்தில் இருக்கு. சமஸ்த திக்ஷு பிரஹிதேஷு தேன பிரபூர் ஹனுமன்மிதம் பபாஷே ந கஷ்சிதீஷத்வ திருஷதேஸ்தி சாதனே சமஸ்த காரிய பிரவரஸ்ய மேஸ்ய அப்படின்னு. ராமன் வந்து ஹனுமானை பார்த்து சொன்னானாம், என்ன இருந்தாலும் சீதையை நீ தான் பார்க்க போற. வால்மீகி ராமாயணத்தில் அப்படி சொல்லலை ராமர். ஆனால் இவர் சொல்கிறார், ஹனுமானை ஏன் அப்படி உயர்த்தி வைக்கணும்னா மத்வ சம்பிரதாயத்தில் வாயு தான் பிராணதேவதை. ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமான்னு சொல்லுவா. வாயு தேவதை ரொம்ப முக்கியம். வாயு முக்கியம், ஹனுமான் முக்கியம், பீமன் முக்கியம், மத்வர் முக்கியம். அதுதான் மத்வ சம்பிரதாயம். இப்போ ஹனுமானை தூக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே மத்வர் சொன்னார். ராமர் ஹனுமான் கிட்ட சொன்னாராம், யாரும் பார்க்க போகிறது இல்லை, நீ தான் பார்க்க போகிற, பிடி மோதிரத்தை அப்படின்னு சொன்னாராம். அதனால நீத்வா மாசான் கபீஷான் இஹ தச ஹரிதஹ பிரேஷ்ய சீதாம் விசித்ய. பிரேஷ்ய சீதாம், அந்த சீதையை பார்ப்பதற்காக தேட அனுப்பினார். ஆயாத ஸ்ரீமத் ஹனுமத் கிரம். ஆயாத்த திரும்பி வந்த ஹனுமானிடத்தில். இப்போ நடுவில் என்ன நடந்தது? இங்கே கிளம்பி விட்டார், திரும்பி ஹனுமான் வந்துட்டான். நடுவில் நடந்த போர்ஷனுக்கு பேர் என்ன? சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டமே மிஸ்லிங். எவ்வளோ என்ன சார் ஹனுமானுடைய பிரபாவத்தை சொல்லணுமேனா அது அவர் தனியாக மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில்
ஆனந்த தீர்த்தர் கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஸ்லோகங்கள் ஹனுமானுடைய வைபவத்தை சொல்கிறார். ஹரிவாயு ஸ்துதின்லாம் உண்டு, வாயு பகவானுடைய பெருமை, ஹனுமத் பிரபாவம்லாம் பறக்க பேசியிருக்கா. இந்த கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 800 வருஷமாக இந்த மத்வ சம்பிரதாயம் ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த மத்வ சம்பிரதாயம் துவைத சித்தாந்தத்தில் ஹனுமான் ரொம்ப முக்கியம். அதனால தான் லாஸ்ட் ஒரு 400-500 இயர்ஸில் கர்நாடக மாநிலம், தமிழகம், ஆந்திர தேசத்தில் நிறைய ஹனுமானுக்கு சன்னதிகள் ஏற்பட்டது. நீங்கள் ஹம்பிக்கு போனேன்னா அங்கே ரொம்ப பிரசித்தமான ஹனுமான் இருப்பார். யந்திரோதக ஹனுமான்னு பேர், ரொம்ப அழகாக இருப்பார். யந்திரத்தில் எழுதியிருப்பார் ஹனுமான். ஒன்றுமே இல்லை. இப்போ கர்நாடக மாநிலத்தில் இருந்த பல கோவில்களில் இருந்த ஹனுமான் திப்பு சுல்தான் காலத்தில் ரொம்ப அகப்பட்டு இருப்பாருங்கிறதுக்காக அதில் ஒரு ஹனுமான் புறப்பட்டு சேஃப்டிக்காக சென்னைக்கு வந்தார். நீங்கள் சான்ஸ்கிரிட் காலேஜ் பக்கத்தில் ஒரு ஹனுமானை பார்ப்பேன் இல்லையா, அவர் மைசூர் பிராந்தியத்திலேருந்து வந்த ஹனுமான். அந்த ஹனுமான்லாம் பார்த்தேன்னா இப்படி இருப்பா, இப்படி அப்படியே ஹனுமான் மாதிரி என்னால் காமிக்கலாம் முடியாது. இது பக்கம் முகம் திரும்பி இருக்கும், ஒரு பக்கம் இப்படி கையை வச்சுருப்பார். அவருடைய புச்சம்ங்கிறது மேல் பக்கமாக இருக்கும். இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய வரியர்கள் ஏற்படுத்தினது. அதே மத்வ சம்பிரதாயத்தில் இருந்த ஆச்சாரியர்களுக்கு நிருசிம்மனும் ரொம்ப முக்கியம். இந்த நரசிம்மருங்கிறது வெறும் அய்யங்கார் பெருமாள் கிடையாது, அவர் எல்லாருக்கும் பெருமாள். அதனால தான் ஸ்மார்த்தாளுக்கும் நிருசிம்மன் ரொம்ப முக்கியம். ஸ்ருங்கேரி மகா சன்னிதானம் நிருசிம்ம ஜெயந்தினா கோலாகலமாக இருக்கும் ஸ்ருங்கேரி மடத்தில். காஞ்சி மடத்துலையும் அவ்வளோ முக்கியம். அகோபில மடத்தில் கேட்கவே வேண்டாம், மாலோலன் நிருசிம்மன். ஆண்டவன் ஆசிரமத்திலையும் முக்கியம். மத்வ சம்பிரதாயத்தையும் நரசிம்மர் முக்கியம். அதனால தான் அந்த மத்வ சந்நியாசிகள் ஏற்படுத்தின பல நரசிம்மர் கோவிலை தான் நீங்கள் பார்ப்பேன். பரிக்கல், பூவரசன் குப்பம், சிங்கிரி, இதெல்லாம் மத்வ சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஏற்படுத்தின நிருசிம்மன் கோவில். ஹனுமத் கோவிலும் அவ ஏற்படுத்தினது தான். எதுக்கு இது சொல்ல இவ்வளவு பெருமை ஹனுமானுக்கு இருக்குது. அதனால் சுந்தர காண்டத்தை நீங்கள் மனசில் அப்படியே இப்போ நான் சொன்னதாகவே வச்சுட்டுங்க. ஹனுமான் போனார், கனையாழியை கொடுத்தார், சூடாமணியை வாங்கிட்டார், வந்துட்டார். அதனால் இப்போ பாருங்க, ஹனுமத் கிரிம் அத சமனுஷ்ருத்ய கச்சன்னு கபீந்திரைஹி சுக்ரீவாத்யைஹி அசங்கியைஹி தசமுக சகஜம். இப்போ இதை என்ன சொல்கிறார், ஹனுமான் திரும்பி கிரம் அத சமனுஷ்ருத்ய. அப்போ ஹனுமான் சொன்னார், கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இற்பிறப்பு என்பதொன்னும் கற்பு எனப் பெயரொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். உன் குலம் முன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு இந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள். நான் சீதையை போய் பார்த்தேன், சாதாரண பெண்ணில் கற்பே வடிவெடுத்த அந்த சீதையை பார்த்தேன், என் குலத்தின் பெருமையை எனக்கே கொடுத்துட்டா. அப்பேற்பட்ட ராமானுஜனம்னு ராமர் கட்டி பிடிச்சிட்டார். அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர பரசிருத்த தவதஹன ஜவன பவன பவ கபிவர பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானு கட்டிப்பிடிச்சுட்டார். ஹனுமத் கிரம் அத சமனுஷ்ருத்ய கேட்டுட்டு கச்சன்னு கபீந்திரைஹி, அந்த கபீந்திரைஹி நிறைய குரங்குகளோடு சென்று சுக்ரீவாத்யைஹி, குரங்குனா சாதாரண குரங்கு இல்லை, அதுக்கு அரசனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனோடு சென்று அசங்கேஹி எண்ணிரடங்காத அந்த சைன்யத்தோடு சென்று தசமுக சகஜம் மானயன்னு அப்தி, தசமுகனை செற்ற வேண்டும் என்பதற்காக ராமர் இத்தான பேரோட கிளம்பி அங்கே போயிருக்கார். எங்கே போயிருக்கார்? திருப்புல்லானி போயிருக்கார். திருப்புல்லானி போனோம்னா என்ன பண்ணணும்? பாயசம் சாப்பிடணும். திருப்புல்லானி போய் என்ன பண்ணணும்? சேத்து கட்டணும். சேத்து கட்டணம்ங்கிறதுக்காக அப்திவாச்சா தைத்யாக்னஹா, அப்திவாச்சா, அப்தினா சமுத்திரம், சமுத்திரராஜா சொன்னாராம் கட்டிக்கோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. என்னன்னா, ராமர் பிராயோபவேஷம் 3 நாள் இருந்தார். அப்போ அந்த சமுத்திரராஜா வரலே. சாபமானய சௌமித்ரே, சுமித்ராவின் பிள்ளையான லக்ஷ்மணா என்னுடைய வில்லையும் அம்புரா தூணியும் எடுத்துன்னு வானார். வில்லில் அம்பை வச்சுட்டார். அடிக்கலாம் போகும்போது சமுத்திரராஜா வந்தார். பாகிமாம் பாகிமாம், மன்னிச்சுக்கோப்பா, நான் ஏதோ தப்பா லேட்டாக வந்துட்டேன், நீ பாட்டுக்கு சேத்து கட்டிக்கோன்னு சொன்னார். இதுதானே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீர்கள். இதுதான் ராமாயணத்தில் இருக்குது. ஆனால் மத்வருடைய மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் எப்படி இருக்குன்னா, ராமன் கடலை வற்றடிக்க செய்து விட்டான். அப்புறம் சமுத்திரராஜா வந்தோடனே அப்புறம் இங்கேருந்து தண்ணியெல்லாம் வாங்கி போட்டிருக்கார் அப்படின்னு. அது மத்வ, அதாவது என்னென்னா, ராமனுடைய கோபத்துக்கு ஒரு செலுத்தக்கூடிய இடமா சமுத்திரன் இருந்திருக்கான். அப்புறம் மிஸ்பிளேஸ்ட் ஆங்கராக இருக்கே ராமா, நான் தான் வந்துட்டேனே, என் மேலே இருக்க கோவத்தை நீ வேற யாருக்கிட்டையாவது காமிஞ்சோன்னா ராமர் அப்படியே இந்த கோவத்தை டீட்டுவர் பண்ணி, இப்போ மெட்ரோக்காக எப்படி சுற்றி நம்மளை விடுறாளோ அந்த மாதிரி அந்த கோபம் வந்தோடனே இந்த கோவத்தை வேறுகிட்டையாட்ட டைரக்ட் பண்ணுன்னு சொன்னோடனே நேர
மருகாந்தாரம்ங்கிற இடம் இன்றளவும் ராஜஸ்தானத்தின் ஒரு பகுதியில் செலுத்தின உடனே அந்த இடத்துல அவர் போட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் வாடி ரேகிஸ்தான் ஆயிடுது, டெசர்ட் ஆயிடுது அது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு விதமாக புரியுறது. சுக்ரீவாத்யைஹி அசங்கேஹி தசமுக சகஜம் மானயன் அப்திவாச்சா தைத்தியக்னஹா தைத்தியர்களை கொன்னு சேதுகாரி கொல்ல வேண்டும் என்பதற்காக சேதுகாரி சேதுவை எழுப்பின ராமா ரிபு புரருத் ஆவேது வானரைஹி வைரிகாதி. அதனால் இந்த குரங்குகளை அழைத்து கொண்டு சேது கட்டப்பட்ட சேதுவினால் நடந்து அந்த லங்கா பிரதேசத்துக்கு சென்றாய். இப்போ இதில் இன்னொரு விஷயம் மத்வரும் எடுக்கிறார், ராகவேந்திரரும் எடுக்கிறார். என்னன்னா அந்த சமுத்திரத்துக்குள்ளே சில தைத்திய விஷயங்கள், தைத்தியர்கள் இருந்தார்களாம். அந்த தைத்தியர்களை கொல்ல வேண்டி ராமர் அந்த அஸ்திர பிரயோகம் பண்ணார்னு மத்வர் எடுக்கிறார். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது ஆதி காவியத்தில் இல்லை, உள்ளுக்குள்ள அசுரால் இருந்தான்னு இல்லை, அதை மருகாந்தாரத்துக்கு பக்கம் இருந்தால் ராமர் அந்த இடத்துல விட்டார்னு இருக்குது. அதனால் தைத்தியக்னஹா சேதுகாரி ரிபு புரருதவேத் வானரைர் வைரிகாதி அப்படின்னு எடுக்கிறார். அடுத்த ஸ்லோகம் பக்னம் கிருத்வா தசாஸ்யம் குருதர வபுஷம் கும்பகர்ணம் நிஹத்ய பிரத்வஸ்தா சேஷநாகம் பதகமலநதம் தார்க்ஷ்யமானந்த்ய ராமஹ சர்வானுஜ்ஜீவயந்தம் கிரிதரம் அனகஸ்சாஞ்சனேயம் கபீன் ஸ்வான் விஜ்ஞானாஸ்திரேண ரக்ஷன் சமவது தமயல் லக்ஷ்மணாச்சக்ரசத்ரும். பக்னன்னு கிருத்வா தசாஸ்யம், அந்த தசானனனை கொன்னு தீர்த்த ராமா, அவனை போர்க்களத்தில் தோல்வி அடைய செய்த ராமா. குருதர வபுஷம் கும்பகர்ணம், குருனன் டீச்சர், ஆச்சாரியன். அப்புறம் ஹெவி பெருசு, வெரி குட். குருதர வபுஷம், பெரிய உடம்போடு இருந்தவர் யாரு? ராவணனோட தம்பி கும்பகர்ணன் வர்ணிக்கிறார். குருதர வபு, வப்புனா உடம்பு, குருதர வபு ஹெவி பாடி, ஒபீஸ் பாடி. அதனால குருதர வபுஷம் கும்பகர்ணம் நிகிருஹ்ய, அந்த ராவணனை கொன்னு பெரிய உடம்போடு கூடிய ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணனையும் செற்று அசேஷ நாகம் பதகமல நதம் தார்க்ஷ்யம். அதாவது 3 இடங்களில் ராமர் அவர் தம்பி தலை சுற்றி கீழே விழுவா. முக்கியமாக லக்ஷ்மணன் 3 இடத்துலையும், ராமர் 2 இடம். முதல்ல பாம்புகள் நாகாஸ்திர பிரயோகம் பண்ணும்போது நாகங்கள்லாம் இவர்களை சுற்றி இருக்க அத்தனை பேரும் மூர்ச்சையாரா. முதல் தடவை ராமருடைய சைன்யத்தில் எல்லோரும் மூர்ச்சையாகும் போது தார்க்ஷ்ய, தார்க்ஷ்யன்னு சொன்னால் கருடன் அர்த்தம். கருடனுக்கு பல பேர் உண்டு, தார்க்ஷ்யன், கருத்மான், வைனதேயன், அந்த மாதிரி பல பல பேர் உண்டு, விஹகேஸ்வரன் அப்படின்னு பேர். இப்போ இந்த தார்க்ஷ்யன் வந்தானாம், கருடனே வந்தானாம். அதனால இந்த கருடன் வரும்போது மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறா. என்னன்னா கருடன் முற்காலத்தில், இது ராமாயணத்தில் இல்லை, இவருடைய கிரந்தத்தில் இருக்குது. பிராரம்பத்தில் தேவர்கள் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா. இந்த அசுரர்கள் ராட்சசர்கள் ரொம்ப படுத்துறா, ராட்சசர்களை தகர்க்க வேண்டி நீ அவதாரம் செய்ய வேண்டும்னு சொன்னபோது பெருமாள் நான் பிறக்கிறேன், ஆயுதங்கள்லாம் பிறக்கும், ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறப்பார், சங்க சக்கரங்கள் பரத சத்ருக்னாலா பிறப்பா, இந்திரன் வாலியா பிறக்கணும், சூரியன் சுக்ரீவனா பிறக்கணும், விஸ்வகர்மா நலனா பிறக்கணும், அக்னி நீலனா பிறக்கணும், அஸ்வினி குமாராளுடைய அம்சம் ஜாம்பவான் கிட்ட சுஷேணன் கிட்ட வரணும், இப்படி எல்லாம் சொல்லின்னு வர்றார் இல்லையா. அப்போ சொல்லும்போது கருடன் பாவம் கேட்டதா எடுக்கிறார் மத்வாச்சாரியர். நான் பிறக்கலாமா? இல்லைப்பா, எல்லாரும் வைகுண்டத்துட்டு புறப்பட்டு வந்துட்டா, யாராவது இங்கே என்கரேஜ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது வைகுண்டத்தை, நீ வைகுண்டத்தை பார்த்துக்கோ. ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry